GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்து பேசிய நிலையில் பாஜக பிரமுகர் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் செல்வமணி கடந்த 25ஆம் தேதி முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பாஜக கூட்டம் முடிந்து வீட்டுக்கு சென்ற செல்வமணியை சிலர் தாக்க முயன்றுள்ளனர். இதனால் செல்வமணி பயந்து வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டியுள்ளார். இதையடுத்து அந்த நபர்கள் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள், 2 கார்களின் கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து செல்வமணி மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் வாஜ்பாய் பிறந்தநாள் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து சில கருத்துக்களை கூறி விமர்சித்து பேசியதற்காகத்தான் எனது வீட்டின் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த தாக்குதல் வீடியோவில் உள்ள 5 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் அவர்கள் பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த அமர்நாத் என்பவரின் ஆதரவாளர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் அமர்நாத்துக்கும் செல்வமணிக்கும் வாஜ்பாய் பிறந்தநாள் கூட்டம் நடத்துவதற்கு தலைமை கொடுத்த பணத்தை பிரித்துக் கொள்வது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் போலீசாரிடம் புகார் அளித்த செல்வமணியோ தன்னை தாக்கியது அமர்நாத்தின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் செல்வ பெருந்தகையின் தூண்டுதலில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக பிடிவாதம் காட்டியிருக்கிறார். அதனால் மீண்டும் போலீசார் ஒரு நீண்ட விசாரணையை நடத்தியுள்ளனர். கடைசியில் செல்வ பெருந்தகைதான் தாக்குதலை தூண்டிவிட்டார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாததால் உட்கட்சி விவகாரம்தான் காரணம் என போலீசார் முடிவுக்கு வந்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட அமர்நாத்தை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் பதவியில் இருந்து அமர்நாத் நீக்கப்பட்டுள்ளார். சொந்த கட்சியினர் தான் தாக்கி இருக்கின்றனர் என தெரிந்தும் செல்வ பெருந்தகையின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அடம் பிடிக்கும் பாஜக பிரமுகரின் செயல் பேசுபொருளாக மாறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.